அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வழியா பையர்ஸ் பேக் டு ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே ஒரு செம கேப் அப் தான். கடந்த சில நாளா இருந்த அந்த டென்ஷன் எல்லாமே குறைஞ்சு இன்னைக்கு நிஃப்டியும் சென்செக்ஸுமே ஒரு நல்ல லாபத்துல முடிஞ்சிருக்கு. வாங்க இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயில்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி 50 பார்ப்போம். இது சளைச்சது இல்லை அப்படின்ற மாதிரி நேத்து இருந்த ஒரு சின்ன தயக்கம் இன்னைக்கு காணாம போயிடுச்சு. சுமார் 211 பாயிண்ட்ஸ் ஏறி 24,576 அப்படின்ற நிலைமையில இன்னைக்கு செட்டில் ஆயிருக்கு. இதை டெக்னிக்கலா பார்த்தோம் அப்படின்னா இந்த 24,500க்கும் மேல மார்க்கெட் க்ளோஸ் ஆனது ஒரு பாசிட்டிவான சைனா பார்க்கப்படுது. சரி, இன்னைக்கு மார்க்கெட்டை மேல தூக்கிட்டு போன அந்த மெயின் ஹீரோ யாரு அப்படின்னு தெரியுமா? வேற யாரும் இல்லைங்க, நம்ம பேங்கிங் ஸ்டாக்ஸ் தான். நிஃப்டி பேங்க் இன்னைக்கு ஒரு மாசான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட 50,000க்கும் மேல போய் ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங்கை கொடுத்து ஒரு செம்மையான கெத்தை காட்டிருக்காங்க. குறிப்பா HDFC மற்றும் ICICI பேங்க் போன்ற பெரிய ஸ்டாக்ஸ்ல நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் இருந்ததை இன்னைக்கு நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. சரி, மார்க்கெட்டோட இந்த திடீர் ஏற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். முக்கியமா 2 காரணங்களை சொல்லலாம். ஒன்னு, குளோபல் ஜியோபொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தனிய ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டாவது, அமெரிக்க மார்க்கெட்ல இருந்து வந்த ஒரு பாசிட்டிவான சிக்னல்ஸ் இந்திய மார்க்கெட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் கொடுத்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதனால இன்வெஸ்டர்ஸோட மத்தியில ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஆனா இந்த ஏற்றம் நாளைக்கும் தொடருமா இல்ல ப்ராஃபிட் புக்கிங் வருமா அப்படிங்கிறத கவனமா பார்க்கணும். ஏன்னா 57,000 அப்படிங்கிற லெவல்ல நிஃப்டி பேங்க்கும் ஒரு முக்கியமான சைக்கலாஜிக்கல் லெவல். ஸோ ட்ரேடர்ஸ் கொஞ்சம் நிதானமா இருக்கிறது ரொம்பவே நல்லது. சரி, மார்க்கெட் ஒரு பக்கம் மேல போனது இருக்கட்டும், மறுபக்கம் இன்னைக்கு தனிப்பட்ட முறையில எந்தெந்த ஷேர்ஸ் எல்லாமே முதலீட்டாளர்களுக்கு ஒரு ஜாக்பாட்டை கொடுத்திருக்கு, அதாவது டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத நாம இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச FMCG ஜாம்பவான் நெஸ்லே இந்தியா. இன்னைக்கு நெஸ்லே இந்தியாவோட ஸ்டாக்ஸ் தான் மார்க்கெட்ல டாப் ஆஃப் த டவுன். கிட்டத்தட்ட 5% உயர்ந்து ஒரு மிகப்பெரிய பிரேக் அவுட்டை கொடுத்துருக்காங்க. கன்சம்ஷன் செக்டார்ல இன்னைக்கு இவங்க தான் கிங்கு. இவ்வளோ பெரிய ஸ்டாக் ஒரே நாள்ல 5% ஏறுறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இது இன்வெஸ்டரை ரொம்பவே குஷிப்படுத்திருக்கு. அடுத்ததா இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு முக்கியமான ஸ்டாக் ட்ரெண்ட். ஆமாங்க, நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஜூடியோ பிராண்டோட பேரண்ட் கம்பெனி தான் இது. ஜூடியோ கடைக்கு எப்படி எப்பவுமே கூட்டம் அலைமோதுமோ அதே மாதிரி தான் இன்னைக்குமே இந்த ஸ்டாக் பக்கமோ இன்வெஸ்டர்ஸோட கூட்டம் அலைமோதுச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு மட்டுமே இந்த ஸ்டாக்ல 3%க்கும் மேல ஏறி ஒரு புதிய உச்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இதுக்கடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது ஹெவி வெயிட் ஸ்டாக்கான பஜாஜ் பினான்ஸ் மற்றும் ICICI பேங்க்ஸ். இன்னைக்கு மார்க்கெட்டையுமே சரி பேங்கிங் செக்டாரையும் சரி இவங்க 2 பேரும் தான் தோல்ல தாங்கி பிடிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா வரப்போற Q4 ரிசல்ட்ஸ் மேல இருக்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு காரணமா மக்கள் இப்பவே இந்த ஷேருக்கு போட்டி போட்டு வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏறுறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் வலுவான டெக்னிக்கல் சப்போர்ட் மற்றும் இன்ஸ்டிடியூஷனல் பையிங் தான். ஸோ இந்த ஸ்டாக்ஸை நீங்க ஹோல்ட் பண்றீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸை வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்னைக்கான டாப் லூசர்ஸ் லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது SBI லைஃப். இன்னைக்கு இவங்களுக்கு ராசி இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். காலையிலேயே ஓப்பனிங்ல இருந்தே ஒரு செல்லிங் ப்ரெஷர் தெரிஞ்சிச்சு. சுமார் 3.5% பக்கம் சரிஞ்சு இன்னைக்கு மார்க்கெட்டோட மிக பலவீனமான பங்கா இவங்க இருந்துட்டு வர்றாங்க. இன்சூரன்ஸ் செக்டார்ல இன்னைக்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லாததுமே டெக்னிக்கலா ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணதும் இந்த சரிவுக்கு மிக முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் இந்த ஒரு சரிவை வாய்ப்பா பார்க்கலாமாங்கிறத அவங்கவுங்க ரிஸ்க் லெவலை பொறுத்து முடிவு பண்ணிக்கலாம். அடுத்ததா நம்மளோட டிஃபென்ஸ் செக்டாரோட செல்லப்பிள்ளை பெல்லு தாங்க. கடந்த சில வாரங்களாவே இவங்களோட ஸ்டாக்ஸ் மிக பயங்கரமா ஏறிட்டு இருந்துச்சு அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா இன்னைக்கு அந்த வேகத்துல ஒரு சின்ன ஸ்டாப் விழுற மாதிரி இன்னைக்கு இவங்க ஸ்டாக்ஸும் கீழே விழுந்திருக்கு. கூடவே நம்ம IT ஜாம்பவான்களான இன்ஃபோசிஸ் மற்றும் TCSோட ஷேர்ஸுமே இன்னைக்கு கொஞ்சம் ரெட் கலர்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்து யாருமே பயப்பட தேவையில்லைங்க. ஏன்னா இது ஒரு பெரிய சரிவு எப்பவுமே கிடையவே கிடையாது. மார்க்கெட்ல இத ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குறைஞ்ச விலையில வாங்கினவங்க இப்போ ஒரு நல்ல லாபம் கிடைச்சதுமே விற்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதனால ஏற்பட்ட ஒரு
சின்ன டெக்னிக்கல் கரெக்ஷன் மட்டும்தான் இது. ஸோ பெல் மற்றும் ஐடி ஸ்டாக்ஸ்ல இப்போ நடந்துட்டு இருக்கிறது ஒரு ஆரோக்கியமான சரிவு தான். ஆனா நல்ல ஃபண்டமெண்டல் இருக்கிற இந்த ஸ்டாக்ஸ் சரியான சப்போர்ட் லெவலுக்கு வரும்போது மறுபடியுமே பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நிறையவே இருக்கு. அதனால பதட்டப்பட்டு அவசரமா விற்காம ஹோல்டு பண்றது ரொம்பவே ஒரு புத்திசாலித்தனமான ஒரு மூவ். இன்னைக்கு மார்க்கெட்ல அதிகமான வால்யூம் ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸை பத்தி இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்சஸ். இன்னைக்கு இவங்க தான் டாப் ஆஃப் த டவுன் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 9% மேல லாபம், கூடவே 8% டிவிடெண்ட் தரதா சொல்லியிருந்தாங்க. அதனால ட்ரேடர்ஸ் எல்லாமே இதுல தான் குதிச்சுட்டு இருந்தாங்க. அடுத்து வேதாந்தா, இவங்கள பத்தி சொல்லவே வேணாம். அந்த டிமெர்ஜர் நியூஸ் வந்தாலும் வந்துச்சு, வால்யூம் பிச்சுட்டு போயிட்டு இருக்கு. இன்னைக்கும் அதே நிலைமை தான் நடந்துட்டு இருக்கு. இவங்களோட ரெக்கார்ட் டேட் மே 1 அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் சிஸ்டம்ஸ். ஐடி செக்டார் மந்தமா இருந்தாலுமே இவங்க நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்ததுனால இவங்களோட ஸ்டாக்ஸ் மேல இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு கண்ணு இருந்துச்சு. நாளைக்குமே டெக் மஹேந்திரா மாதிரியான பெரிய பெரிய நிறுவனங்களோட ரிசல்ட்ஸ் வரப்போகுது. அதனால ஐடி ஷேர்ஸ்ல ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. நிப்டி பொறுத்த வரைக்கும் 24,400க்கும் மேல இருக்கிற வரைக்குமே நமக்கு எந்த கவலையுமே இல்லைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கௌதம் ஃபைனான்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட்டோட உங்களை மீண்டும் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.